இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வணக்கம் சொல்கிறதுல ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் காட்டின பதிவு வந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்துருங்கன்னு. ஏன்னா காலையிலேருந்து எனக்கு இது நேற்று நடந்த ஒரு விஷயம், சமாச்சாரம். எனக்கு கொஞ்சம் கோபம் சில ஊடகங்கள் மேலே. சரோஜாதேவி மேடம் பெரிய நடிகை எல்லாம் இல்லை, நான் ஒத்துக்கலாம் இல்லை, பெரிய. அதே நேரத்தில் எங்கள் சங்கத்தில் என் குடும்பத்தில் ஒருத்தன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சிடெண்ட்டில் உயிரோடு அவனை பற்றி என்னன்னு யாரும் எந்த ஊடகமும் கேட்கல. அதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி இது வேண்டாங்க. அதை எனக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. இது நீங்கள் நிச்சயமாக இது ஒவ்வொருத்தரும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரனும் ஃபைட்டரும் 2 பேரும் ஒன்று தான். இவனும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக திரையில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். எங்கள் யூனியனில் வால்பேப்பர் கிடையாது, இறந்தவர்களுடைய ஃபோட்டோ தான் வால்பேப்பரு. அத்தனை பேர் இறந்துருக்கான், அத்தனை பேர் செத்துருக்கான் இந்த சினிமாவுக்காக. இந்த தகவல் தெரியும் போது எனக்கு தெரிந்த உடனே நான் முதல்ல அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா எஸ்எம் ராஜ், எஸ்பெஷலி எஸ்எம் ராஜ், அவர் இறந்தவர் ரொம்ப பிரில்லியன்ட். அவர் கால்குலேஷன் ரொம்ப நல்லா கரெக்டாக போடுவார். இங்கேருந்து இவ்வளோதான், இத்தனை அடி வரும், இப்படி போவோம், இங்கேருந்து உருண்டா இந்த இடத்துல பிடிக்கும். இது வந்து அவர் ஒரு 100க்கு மேலே பண்ணிட்டார் ஜம்ப். அவர் சாதாரண ஜம்பெல்லாம் இல்லை, எங்கிட்டலாம் நிறைய எக்கச்சக்கமான ஜம்புங்க பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஷாட்ஸ் எல்லாம் பண்ணி கடலில் அங்கே இங்கே எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. ஸோ தைரியசாலி, மகா தைரியம். எதை சொன்னாலும் நேரம் அந்த பஸ் ஆகிடுச்சுடா ஓகே, அதான் அந்த ஓகேன்ற வார்த்தையை தவிர எங்கள் யூனியன்ல யாருக்கும் தெரியாது. மழை துளிக்கும் ஃபைட்டர்ஸும் 2 பேரும் பயப்பட மாட்டாங்க. கீழே விடுறதுக்கு 2 பேர் மட்டும்தான் பயப்படவே மாட்டாங்க. அதுதான் எங்களுடைய குணம். அதில் ஒரு படி மேலே எஸ்எம் ராஜ் என்னவாக இருந்தாலும் குத்தி கிழிச்சு போயிட்டே இருப்பார். ஆனால் சேஃப்டியும் அந்த மாதிரி பார்ப்பார். அது ஒன்று தான் எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் அன்பு அருமை தம்பி திலீப் மாஸ்டர், அவர் சூப்பருடைய பையன். அவர் சேஃப்டி எல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாரு. அவரு கிட்ட எக்கச்சக்கமாக படங்களை பண்ணிட்டாரு. எவ்வளோ த்ரில் எடுத்திருக்காரு, எவ்வளோ பண்ணியிருப்பாரு. நான் முதலில் எனக்கு தோன்றியது திலீப்போட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் என் மனநிலை. அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் இயக்குனருக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அதுதான் ரொம்ப அந்த வலி தெரிகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வலி தெரியுதுன்னா நீங்கள் உயிரோட இருக்கிறதா அர்த்தம். அடுத்தவங்களோட வலி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் மனுஷனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வலியினுடைய வேதனைகளையும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல என்ன வலி, பழப்பாங்களா மாட்டாங்களா, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இவ்வளவும் தெரியும். ஆனால் அடிக்கடி நாங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம். ஆக்சிடென்ட் ப்ரோ ஜோன் எங்களுக்கு வந்து சொந்தமானது. நாங்கள் இறப்புக்கு பயப்படுறதில்ல. அது ஏன்னா அது நாங்கள் உயிரோடு இருக்கும்போது அது வர்றதில்ல, அது வரும்போது நாங்கள் உயிரோடு இருக்கிறதில்ல. அதனால சாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க எங்கள் ஆட்கள் யாருமே. அதிலெல்லாம் ஒரு பிடி மேலே இந்த பையன், இந்த எஸ்எம் ராஜுங்கிறவர், அவர் பண்ணாத சாகசங்களே இல்லை. அப்பேற்பட்டவர் இந்த சாகசத்தை பண்ணி அந்த ஸ்பாட்டில் நடக்கும்போது, நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு அங்கேருந்து நான் அப்படியே ஒரு கணம் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்தம்பிச்சு போனதோட என்னுடைய முதல் நிலை கேள்வியே, நான் அங்கே இருப்பவர்களுடைய சூழல், இவர் என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க, என்ன நடந்துக்கும், ஒருவேளை தப்பாயிடுச்சா, இறக்கலன்னு சொல்லுவாங்களா மறுபடியும், இப்படியெல்லாம் கூட தோணுச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் நிஜத்தை யாரும் மீற முடியாது. நிஜம் உண்மைதான். அதில் யார் அது அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய இயக்குனருக்கு ரஞ்சித்துக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும், கேமராமேனுக்கு எவ்வளோ வலி, அந்த மொத்தம் என்டையர் குரூவே ஒரு குறுகி போயிருக்குங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.